ஓம் நமச்சிவாயா. பசு தமிழ் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். உபாசனை தெய்வம் அது உங்களுக்கு எப்படி சிறப்பாக வேலை செய்யும்? உங்கள் ஜாதகத்தில் நவ கிரகங்களுக்கு 11ஆம் இடத்தில் அதிபதியாக எந்த உபாசனை தெய்வம் வருகிறது, அதை நீங்கள் வழிபட்டு வந்தால் அந்த காரகத்தினால் நன்மைகள் ஏற்படும். உதாரணத்திற்கு, பணம் காசு பொன்பொருள் சேர குருவுக்கு 11ஆம் வீட்டு உபாசனை தெய்வத்தை வழிபட்டு வந்தால் பலன் உண்டு. அதுபோல் கல்வியில் வெற்றி பெற புதனுக்கு 11ஆம் இடத்தில் உபாசனை தெய்வம் எதுவாக வருகிறதோ அதை வழிபட்டு வரலாம். அடுத்து தொழிலில் வெற்றி பெற சுக்கிரனுக்கு 11ஆம் இடத்தில் உபாசனை தெய்வம் எந்த தெய்வமாக வருகிறதோ அதை வழிபட்டு வரலாம். மருத்துவத்துறையில் வெற்றி பெற சூரியனுக்கு 11ஆம் வீட்டு உபாசனை தெய்வம் எதுவாக வருகிறதோ அதை வழிபட்டு வரலாம். ஒருவர் வெளிநாடு முயற்சி எடுக்க ராகுவிற்கு 11ஆம் வீட்டு அதிபதி எந்த உபாசனை தெய்வமாக வருகிறதோ அதை வழிபட்டு வரலாம். அதுபோல் தொழில் துறையில் புதிய தொழில் வாய்ப்பை உருவாக்க சனி பகவானுக்கு 11ஆம் வீடு எந்த உபாசனை தெய்வமாக அமர்ந்திருக்கிறதோ அதை போய் வழிபாடுகள் செய்து வரும் பொழுது உங்களுக்கு நிச்சயம் வெற்றி ஏற்படும். என் இனிய பசு தமிழ் ஜோதிட நேயர்களே, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பாருங்கள். மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.